தமிழகத்தை உலுக்கிய பெரும் சம்பவங்கள் இரண்டு. ஒன்று அஜித்குமாரோடைய இந்த லாக்அப் மரணம், இன்னொன்று திருப்பூர்ல இருக்கிற ரிதன்யாவோட தற்கொலை. இது இரண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல நடந்திருக்குது. இது சமூக வலைத்தளங்களில பயங்கர பேசும் பொருளா மாறி இருக்கு. இதற்கான காரணம் என்ன, சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறாங்க, யார் யார் இதற்கு உண்டான கருத்துக்களை வெளிப்படையா கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிகப்புடாடாவில் இருந்து. தமிழகத்துல லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்னு நம்ம இப்ப ஹேஷ்டாக் போட்டாலும் கடந்த 2021 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. ஆனா இது எதுக்குமே ஹேஷ்டாக் போடாம இதுக்கு மட்டும் ஸ்ப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும், பல விஷயங்கள் பல லாக்அப் மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டா ஒரு பயம் இருக்கும். ஆனா எதுக்குமே குரல் கொடுக்காம ஏதாவது ஒண்ணு ஃபேமஸ் ஆனதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் குரல் கொடுக்கறது சரியில்லை. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, அஜித்குமார் அவர்கள் எந்த ஒரு தவறுமே பண்ணாம லாக்அப்ல இறந்து போயிருக்கிறாரு. அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லாக்அப்ல கூட்டிட்டு போய் கொல்லல, தனியா தோப்புல கூட்டிட்டு போயிட்டு பைப்பை வச்சோ ராடை வச்சோ அடிச்சுதான் கொலை பண்ணாங்க, உண்மையை ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க, ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை, இவங்க கேஸை மூடுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த பக்கம் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு டௌரி கொடுமை, வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது இப்ப பல்வேறு விதமா எழுதுகிட்டு இருக்கு. நம்ம இந்தியால சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா வருது என்னன்னா, அலைமணி. அதாவது கணவரும் மனைவியும் பிரிஞ்சுட்டா மனைவி ஒரு அமௌண்ட் டிமாண்ட் வைப்பாங்க, அது வாங்கினதுக்கு அப்புறம் அது பெரிய கேஸா உருவெடுக்கும். அதனுடைய பல விஷயங்களும் வெளியே வந்தது. ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள்ல அலிமணி பத்தி அதிகமா பேசுறவங்க இப்ப வரைக்கும் வரதட்சணை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. போலீஸோ வேற யாராச்சும் ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே, அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ரிதன்யாவோட இந்த கடைசி ஆடியோ தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. போன அஷ்மிதா வீடியோல சொன்ன மாதிரி 10,000 பெண்கள் கிட்ட சர்வே எடுத்திருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 3,000 பெண்களுக்கு இந்த டௌரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியால நாள்தோறும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏன் சமூக வலைத்தளங்கள் இதுல கவனம் செலுத்தல அப்படிங்கிற மாதிரி தெரிய வரல. ஒரு பக்கம் ஆண்கள் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் போட்டாலும் இந்த பக்கம் பெண்கள் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யாவும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்துல இந்த சூழல் வந்ததுக்கு ஒரு ஆட்சி மேல குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சியில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 2021 இருந்து 2024 வரைக்கும் இவ்வளவு நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சி மாற்றத்தினால மட்டும் இதை மாத்த முடியுமா, இல்ல இது என்னைக்குமே மாறாததா அப்படிங்கறத உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.